மகளிர் தின நாள் வாழ்த்துக்கள். என்ன பாட்டிங்கெல்லாம் ஒரே ஜாலியாக டான்ஸும் பாட்டுமா இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் எல்லாம் 1978லேயே ஸ்கூல் முடித்தவங்க. இப்போ 44 வருஷம் கழித்து இப்போ தான் மீட் பண்ணுறோம். ஒரு சிலர் எல்லாம் பாம்பேயில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, டெல்லியில் இருக்காங்க, ஹைதராபாத்தில் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க எல்லாமே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன் டே ட்ரிப் எங்கேயாவது போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே கோயம்புத்தூரில் நிறைய பேர் இருக்கிறோம். இப்போ அவங்க லாங்கிலேருந்து வர்றதுனால நம்ம எங்கேயாவது ஒன் டே ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோங்க. அதுக்காக ஒரு வேன் பிடிச்சி எல்லாம் கிளம்புனோம். பாருங்கள், 78ல் எப்படி இருந்தோம், இப்போ பாருங்கள் 2025 எப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு இறங்கக்கூட முடியல. எல்லாம் ஒரு ஹெல்ப்போடு தான் இறங்க முடியுது பஸ் விட்டு. அந்தளவுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? 44 வருஷம் ஆகிடுச்சு. அதுக்கு பின்னாடி இப்போ தான் நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் சென்னையிலேருந்தும் பாம்பேலேருந்தும் வர்றதுனால நம்ம எங்கேயாவது கொஞ்சம் அவுட்டரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேயே நாங்கள் கொஞ்சம் வெளியில் வாளையார் பக்கத்தில் ஒரு ரெசார்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோங்க. இப்போ அங்கே தான் வேனில் போய் இப்போ இறங்கிட்டுருக்குறோம். கோயம்புத்தூரில் வாளையாரில் கண்ட்ரி கிளப்புன்னு இருக்குது. அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி இப்போ அங்கே போய் தான் இறங்கிட்டுருக்குறோங்க. அங்கே போய் எல்லாம் இறங்கி முடிச்சுன்னே உள்ளே போனால் வெல்கம் ட்ரிங்க்கு கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்கும் லெமன் ஜூஸ் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ தான் ஒருத்தரை பார்த்து பேசிகிட்ருக்காங்க. எங்கள் குரூப்பில் 2-3 பேர் டாக்டர்ஸாக இருக்காங்க, 4-5 பேர் டீச்சர்ஸாக இருந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபு நிறையா, முக்கால்வாசி ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. இப்போ எல்லாம் ஜாயின் பண்ணோன்னே அவங்க டாக்டர் யார், டீச்சர்ஸ் யார், ஹவுஸ் ஒய்ஃப் யாருன்னு இல்லைங்க, எல்லாமே 1978க்கு போயாச்சுங்க. இப்போ ரீயூனியனுக்காக ஒரு கேக் கட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாருமே கோயம்புத்தூர் பீலமேட்டில் இருக்கிற கிருஷ்ணமால் ஸ்கூலில் தான் படித்தேங்க. ரொம்ப நல்ல ஸ்கூல். அந்த ஸ்கூலை மறக்கவே முடியாது. நாங்கள்லாம் வேறு ஸ்கூலுக்கே போகல, எல்லாம் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். இதெல்லாம் மலரும் நினைவுகள், மறக்க முடியாத நாட்களுங்க. அதெல்லாம் 6th மட்டும் இல்லைங்க, ப்ரீகேஜிலேருந்து ஒரு சிலரெல்லாம் ஒன்றா படிச்சிருக்கிறோம். அவங்களும் இந்த குரூப்பில் இருக்கிறாங்க. அதுபோக இது எல்லாமே 11th நின்னவங்க இல்லைங்க, எல்லாருமே அங்கேயே கிருஷ்ணமால் காலேஜிலே கண்டினியூ பண்ணவங்க தாங்க. கேக் கட்டிங் முடிஞ்சோடனே டிஃபன் ரெடியாக இருந்துச்சுங்க. இப்போ கேக் சாப்பிட்டா டிஃபன் சாப்பிட முடியாதுன்ட்டு கேக் அப்படியே பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் எப்பாவது சாப்பிட்டுக்கலான்ட்டு. இப்போ டிஃபன் ரெடிங்க. பாருங்க, இட்லி ரெடியாக இருந்துச்சு, ஊத்தாப்பம், வடை, பொங்கல், சாம்பார், சட்னி, ஊத்தாப்பத்துக்கு கார சட்னி, அதுபோக ப்ரெட் டோஸ்ட்டும் வச்சுருந்தாங்க. இப்போ எது வேணுமோ அவங்க எல்லாம் அவங்கவுங்க செட்டு ஃப்ரெண்டுகளோட உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சுங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுன்னு அப்படியே ரெசார்ட்டை ஒரு ரவுண்டு வரலான்ட்டு போனோங்க. பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. நாங்கள்லாம் ஒரு சிலர் கொஞ்சம் அங்கே போய் ஸ்விம்மிங் பூல்லெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டோம். சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு பக்கத்தில் ஒரு ஆறு போயிட்டுருக்குதுங்க, ஒரு ரிவர் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு கைடு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. போகிற வழி ஃபுல்லாக இந்த தொட்டா சினிங்கி செடியும் நிறைய ஹெர்பல் செடிகளும் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு எல்லையை தாண்டி நாங்கள் கேரளாக்குள்ளே என்ட்ராயிட்டு இருக்கிறோங்க. எல்லாம் பேசிகிட்டே போயிட்டுருக்கோம். எழுதில்லை அப்புறம் அந்த மாதிரி இருக்கிறது ஒன்று அதான் அது ஜஸ்ட் சப்போர்ட்டிவ் தெரப்பி தான் நாங்கள் சொல்லுவோம். வேறு ஒன்றும் பெருசாக அதுக்கு ட்ரீட்மெண்ட்னு ஒன்றும் பெருசாக இது. ஏன்னா எல்லோரும் பேசிகிட்டே நடந்ததுனால எங்களுக்கு தூரம் தெரியல. எங்கள் கூட வந்த கைடும் எங்களுக்கு முன்னாடி போயிட்டு, ஒரு சிலர்னால மேடும் பள்ளமாக இருந்த இடத்துல எல்லாம் இறங்க முடியல. கைடு கையை பிடிச்சி இறக்கி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கே ஆற்றுல தண்ணி போகிற சவுண்டு நல்லா கேட்டுட்ருக்கு. இப்போ எல்லாமே நாங்கள் ஆற்றுக்கிட்ட போயிட்டோம். போய் அந்த கைடு அந்த ஒரு இடம் சொல்லி அங்கே நல்லா உட்காந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே உட்காந்துட்டு அப்படியே தண்ணியில் காலை நனைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். எங்ககிட்ட செல்லு வாங்கிட்டு போய் அந்த கைடு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இப்போ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. இப்போ அப்படியே நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அந்த ட்ரைபேடை தூக்கிட்டே நடந்துட்டு இருந்தேன். குழந்தைகளுக்கும் ப்ளே ஏரியா இருந்துச்சு. இப்போ
இப்போ என் ஃப்ரெண்டோட பேத்தி அவன் நல்லா குதிச்சாங்க, சூப்பராக விளையாடுனா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆற்றுக்கிட்ட போகும்போது இறங்குறதுக்கு ஒரு கைடு ஹெல்ப் பண்ண மாதிரி இப்போ வந்து ஏறுறதுக்குமே அவங்க ஹெல்ப் தேவைப்பட்டது ஒரு சிலருக்கு. அவங்க ஹெல்ப்பில் அவங்க ஏறி வந்துட்டாங்க. இங்கே வந்து பெரியவங்களுக்கும் ப்ளே ஏரியா இருந்துச்சுங்க. இப்போ நாங்களும் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் விளையாட ஆரம்பித்தோம். உள்ள போட்டு எடுக்கணும் அதைய. ஆமா, அது போட்டு எடுத்து அந்த கலர்ல வைக்கணும். ஓகே. கை நடுக்குனா ஒண்ணும் பண்ண முடியாது. கை நடிக்கிறது மட்டும் இல்ல, இந்த மூமெண்ட்ல செட் ஆகுறது இல்ல. வீடியோவா? அந்த விண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா வந்தீங்கன்னா வருதுடா. டேய் விண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா வாங்க. எத்தனை பேர்? 4 பேர் விளையாடுறாங்க. ஆக்சுவலி இந்த இதுல ஓ வெரி குட் வெரி குட். அதுல கிரீன் அந்த அந்தக்கு இருக்குதா ரோட்டா? அங்க வெளியே 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 அட வெளியே. கையே ஆமா இந்தாப்பா. ஏய் பா சந்திரா பிடிங்க. எனக்கு அவ்வளோதான் கை பிடிக்க. வெரி குட் வெரி குட். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ ஒரு கேமில் 4 பேர் தான் விளையாட முடியுங்க. இப்போ நாங்கள் 4 பேர் இங்கே விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு கேம் இருந்துச்சு, அதுக்கு கொஞ்சம் பேர் போய் விளையாடிட்டு இருந்தாங்க. கூடவே ஒரு குட்டி பாப்பா இருந்ததுனால இந்த கேம் எல்லாம் விளையாடுறதுக்கு அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சும்மா இதில் கொஞ்சம் பேர் அப்படியே பாலை வீசிகிட்டு இருக்கிறக்குள்ள அடுத்தது அந்த மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு கேம் இது தாங்க. அந்த கேமுக்கு பாதி பேர் போயிட்டாங்க. மீதியெல்லாம் கொஞ்சம் உட்காந்து பேசுகிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 4 பேரில் 3 பேர் டாக்டர்ஸுங்க. இந்த 2 ரெட் சாரிக்கு நடுவில் உட்காந்துட்ருக்குறாங்க பாருங்கள், அவங்க தான் இந்துங்க. அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து நிர்மலான்னு சொல்லிட்டு பீடியாட்ரிஷனாக இருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இவங்க வந்து ஏஞ்சலின்னு சொல்லிட்டு இந்த தீ எரிஞ்சு வருவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணுறவங்க. இவங்க புவனேஸ்வரின்ட்டு பாம்பேலேருந்து வந்திருக்குறாங்க. ஏஞ்சலின் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ ஏஞ்சலின் அந்த டாக்டர் தாங்க. அவங்க வந்து இப்போ கேக்கு எல்லாம் எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்காக. ஸ்நாக்ஸ் டைம் ஆகிடுச்சுங்களா. ரெசார்ட்டில் வந்து காஃபி ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கேக் இருக்குன்னு சொன்னதுனால அந்த காஃபி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிடும்போது ஒரு சின்ன ஸ்பீச் அப்படியே ஒவ்வொருத்தராக அவங்கள பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. கல்யாணம் ஆகும்போது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தயிர் மோர் எல்லாம் பட்டர் மில்க் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. மசாலா மில்க் பட்டர் மில்க் அதெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. வெறும் டீ அண்ட் பட்டர் தான். மெல்டட் பட்டர். டில்ட்டிங் கிரைண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி மிஸ்ஸு இந்த டேபிள் இன்னும் கூட பெருசாக இருக்கும். உட்காந்துருக்கிற வரைக்கும் இருக்கும். அது வந்து கீழே கேஸு ஸ்டாண்டு ஏணி மாதிரி ஏறி அது மேலே தான் நின்றுவாங்க. இந்த துடுப்பு மாதிரி இருக்கும். அது சுற்றும்போது ஒரு டன்னெல்லாம் ஒன்றா வேகும். 1000 கிலோ வேகும். இவங்க கோயம்புத்தூரில் ஒரு பெரிய நெய் கம்பெனி வச்சுருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நெய் கம்பெனி கீ ஸ்டோர். தெளிவு நெய் அது மாதிரி தான் இருக்கும். அது வந்து மைசூர் பாக்கு ஸ்வீட் மாஸ்டர் தான் கேட்பாங்க. சாஃப்டாக இருக்கும் மைசூர் பாக்கு. தெளிவு நெய் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதை முதல்ல தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. கீழே வந்து கெட்டியாக இருக்கும். ஒரு தடவை அது ப்ராசஸ் சரியில்லைன்னா குழப்பலான்னு ஆகிடும். அது வந்து விரும்ப மாட்டாங்க. குறையாக இருக்கும். ரவை மாதிரி போட்டிருக்கிறோம். அதில் கொட்டை வச்சு ஆற வைப்பாங்க. ஏசி போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்குதுங்க. அதுக்குள்ளே மாட்டு வண்டி சவாரி இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து மாட்டு வண்டி சவாரிக்கு போயிட்டேங்க.
அது ஒரு வண்டியில் 8 பேர் ஏறலாங்க. இந்த சைடு 4 பேர், அந்த சைடு 4 பேர் உட்கார்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் பேர் வண்டியில் ஏறிட்டோம். நாங்கள் ஒரு செட்டு வந்தோடனே தான் அடுத்த செட்டு போகும். அதனால் ஒரு செட்டு இப்போ ஃபுல்லாக ஏறிட்டு இப்போ வண்டி கிளம்பிடுச்சுங்க. அதுவும் கரடு முரடு அப்பப்போ அந்த வண்டியில் ஏறி உட்காரக்குள்ளே இடுப்பே போயிடும். அந்தளவுக்கு வண்டி அப்படியே மேடும் பள்ளமாக எப்படியோ ஒரு வழியாக போனேங்க. போக போக என் ஃப்ரெண்டு அவங்க டாக்டர் இருக்கிறதுனால அவங்க ஒரு பொண்ணுக்கு இடுப்பு வலிக்குதுன்னாங்க. அதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அது சின்ன சின்ன கேப் கிடைச்சாலும் நாங்கள் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோங்க. இங்கே கோயம்புத்தூரில் ரெட்டை மாட்டு வண்டின்னு சொல்லுவாங்க. 2 மாடு பூட்டின வண்டி. அதில் ஏறி உட்காருங்கன்னு சொல்லி எல்லாம் உட்காந்து இப்போ வண்டி கிளம்பிடுச்சுங்க. இது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. lot of relief. I can definitely say எந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல I can see அந்த இடத்துல எரியிற மாதிரி அப்படியே tingling இது வரும். That means radiculopathy சொல்லுவோம். அந்த nerve root compression. அந்த பொசிஷன் அப்படி மாத்தின உடனே will feel the relief. So அதுக்கப்புறம் நான் படுக்க வச்சு நான் I will teach you that exact method how you will do it. If you do it you get immediate pain relief. That's because of the wrong posture we adapt. நம்ம ஸ்பைன்ல இப்படி ஒரு curvature இருக்கும். We call it as the lumbar lordosis. அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா அதுக்கு வெளியே வர நர்வ்ஸ் அந்த இடத்துல கம்ப்ரெஸ் ஆகும். அந்த 2 இதுக்கு நடுவில் இப்படி விட்டு இது வழியாக ஒரு நர்வ் வெளியே வரும். அதுதான் இந்த காதுக்கு தான். மாட்டு வண்டி சவாரிக்கு அடுத்தது தம்போலா கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரெசார்ட்டில் இன்சார்ஜாக இருக்கிறவங்க அதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ காலையில் செஷன் ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சிட்டேங்க. இப்போ லஞ்சு ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. லஞ்சுக்கு போனாங்க. வெஜிடேரியன் தனியாக இருந்துச்சு, நான் வெஜிடேரியன் தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. வெஜிடேரியனில் காளான், கீ ரைஸு, காளான் பிரியாணி, அப்புறம் வடை, சாம்பார், ரசம், பொரியல் அந்த மாதிரி ஐட்டங்க. நான் வெஜிடேரியனுக்கு சிக்கன், மீன் பொரிச்சது, சிக்கன் வறுத்தது, சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கு உட்காந்தாச்சுங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. இவங்க டாக்டர் புவனேஸ்வரின்ட்டு பாம்பேலேருந்து வந்திருந்தாங்க. நான் இவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னால் ஆனால் வீடியோ ரெக்கார்ட் ஆகலைங்க. இவங்களும் டாக்டர், இவங்க மகன், மருமகள் எல்லோருமே டாக்டர். பாம்பேயில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டுருக்காங்க. இப்போ எங்களோட மீட்டிங்க்கு வேண்டி இப்போ அங்கேருந்து இங்கே பாம்பேலேருந்து ஒரு கெட் டுகெதருக்காக வந்திருக்காங்க. அதை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அவ்வளோ பிஸியான டாக்டர்ஸு. இப்போ அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு 44 வருஷம் கழித்து ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸையெல்லாம் பார்க்குறோங்கிற ஒரு ஆசையில் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. அதுவே நாங்கள் செஞ்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு தாங்க எங்களுக்கு. இப்போ இவங்க சாமுண்டீஸ்வரின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய அருண் நெய் கம்பெனின்னு வச்சுருக்குறாங்க. அவங்க நல்லா பாடுவாங்க. நடுவில் இப்போ பாட்டும் கொஞ்சம் பாடுவாங்க. அதையும் கேளுங்க. ஏன்னா ஃபுல் பாட்டும் ஒளிபரப்ப முடியாது, அது கிளைமுக்கு போயிடும். அதனால் நான் பிட்டாக தான் போட போகிறேன். அதையும் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த ப்ரோக்ராமாக ஒரு சின்ன ஒரு விளையாட்டுங்க, ஒரு ஃபன் விளையாட்டு. இப்போ ஒரு பிக்சர் ஒரு கிளாஸில் ஒட்டியிருப்பாங்க. ஒரு பொண்ணோட ஃபேஸ் மட்டும் ஒட்டியிருப்பாங்க. நம்ம பிளைண்ட் ஃபோல்டு அந்த கண்ணுக்கு துணியை கட்டிட்டு போய் அந்த பொண்ணோட நெத்தியில் கரெக்டாக அந்த ஸ்டிக்கர் போட்டு ஒட்ட வைக்கணும். அது நல்லா ஒரு ஜோவியலாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் பார்க்கலாங்க. எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணிட்டு இருந்த ஆதியோட டர்ன் வந்துடுச்சுங்க.
கீழே இன்னும் கொஞ்சம் மேலே மேலே மேலே. வெரி குட் வெரி குட். அவதான் கரெக்டாக வச்சிருக்கிறா. கரெக்ட் 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 கரெக்ட். ஓ சூப்பர் கரெக்ட். கரெக்டாக இருக்கு. இங்கே எல்லாம் டாக்டருங்கிறதையே மறந்துட்டாங்க. அடுத்தது பாட்டு செஷனுக்கு போகலாங்க. முத்தம் கொடுத்து வனிதாங்கிறவங்க தெலுங்கில் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. அப்புறம் குட்டி பாப்பா வந்து திருப்பாவையில் அவளுக்கு தெரிஞ்ச வரிகளெல்லாம் சொல்லுவான். ఓకంటి పట్టణాలు జీర్ణవీర్ణ వలమల అల్లం మల్ల తామర ఇరువాచి శంపయ్య పుష్పాలు టెంకాయ అరింటితోము నడమ ఒక జగ నిమ్మ పండు మరికన్నేర సెట్టు కింద కన్న పొట్టల వెలిగిన్న కార్బొమ్మ రేణుగా నీ పాదము పూజితము చేసేవమ్మ కాపాడ రావమ్మ కర్ణ తిరిగి సుఖమిచ్చి ఆయుల్ ఆరోగ్యం ఇచ్చి కాపాడి రచించమ్మా. எவ்வளோ பெரியவங்க ஒன்று சேர்ந்தாலுமே அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பாப்பா இருந்தால் அந்த இடமே கலகலப்பாக தாங்க இருக்கும். அது மாதிரி தான் ஆதியா இருந்தது. எங்களுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. வெரி குட். இவங்க சென்னையில் ஒரு பிஸியான டாக்டருங்க. அவ்வளோ வேலைகளை விட்டுட்டு இவங்க எல்லாம் வந்து பழைய ஃப்ரெண்டுகளை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வந்தது. எங்களுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்க ஹஸ்பண்ட் வந்து பைலட்டுங்க. இவங்களுக்கு 2 பொண்ணுங்க. இப்போ அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு இவங்க எங்களை பார்க்கணுன்னு வந்து இப்போ எங்கள் கூட எல்லாம் ஜாலியாக டைம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இப்போ இவங்க கிறிஸ்டின்ங்கிறதுனால நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கிறிஸ்டின் பாட்டு பாடினோம். வந்து ஏதோ சரியாக ரெக்கார்ட் ஆகலைங்க. அது என்ன பாட்டுன்னா சும்மா எனக்கு தெரிஞ்ச லைனை பாடி காமிக்கிறேங்க. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவின் திருச்சபையானவனே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நாங்கள் 5 பேருமா சேர்ந்துங்க இதனோட ஃபுல் பாட்டுமே பாடி முடிச்சோங்க. ஆனால் பை மிஸ்டேக் ஏதோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சுங்க. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவ்வளோ நல்லா பாடியும் அது ரெக்கார்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. ஆனால் எந்த வித்தியாசமே இல்லாமல் எல்லோரும் ரொம்ப நல்லா இதை பாடணும். இதில் வந்து பாருங்கள், கிறிஸ்டியனு, தெலுங்கு, நாங்கள் தமிழால் எல்லாமே இருக்கிறோம். ஸ்கூல்லலாம் படிக்கும்போது எந்த மத வித்தியாசமே இல்லாமல் பழகினவங்க தாங்க. அது வந்து இன்னுமே அதே மாதிரியே தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறோங்க. நாங்கள்லாம் பாடி முடிச்சோன்னே அடுத்தது அவங்க இன்னும் சினிமா பாட்டு கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதுவும் பாடிட்டுருக்காங்க. இவங்க தான் மெயின் சிங்கருங்க. நாங்கள் எல்லாம் குரூப் சிங்கர். ஆசை ஒரு காதல் பேச்சு வா வா என்பதை வெளியில் சொன்னார், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னார், அவளுக்கு அவ்வளோதாங்க. இந்த பாட்டு முடிஞ்சோன்னே அடுத்த ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து எல்லாம் ஒரு குரூப் டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு விட்டுட்டாங்க. டான்ஸை பற்றியே தெரியாதவங்களாம் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்குங்க. இவங்க ஸ்டெப்ஸு பாருங்கள் என்ன மாதிரி போடுறாங்கன்னு. ரொம்ப காமெடியாக இருந்துச்சுங்க எல்லாம் டான்ஸ் ஆடினது.
டான்ஸை பற்றியே ஒரு ஸ்டெப்பு கூட தெரியாமல் இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடியிருக்கிறேன் பாருங்க. எல்லாம் அவங்கவுங்க தொழிலை மறந்து குடும்பத்தை மறந்து நம்ம 60+ இருக்கிறோங்கிறதையே மறந்தாச்சுங்க. எல்லாம் 16 வயசு 17 வயசுக்கு போயிட்டோம். அந்தளவுக்கு இப்போ என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறேங்க. அடுத்தது ஃபைனல் ப்ரோக்ராமை மியூசிக்கல் சேருக்கு இப்போ அவங்க ரெசார்ட்டில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறவர் சொல்லிட்டாருங்க, சேரை தொடக்கூடாது, வேகமாகவும் நடக்கக்கூடாதாம்மா. நம்ம பாட்டு போட்டோன்னா அப்படியே நம்ம எப்போ கேஷுவலாக நடக்கிற மாதிரி அப்படியே நம்ம அந்த சேரை ஃபுல் ரவுண்டை சுற்றி வரணும். அப்போ நமக்கு தெரியும் இல்லைங்களா, மியூசிக்கல் சேர் பாட்டு நின்ன உடனே நம்ம ஓடி போய் இடம் பிடிச்சி உட்கார வேண்டியது தான். இப்போ அந்த பாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாத்தோட மனசுமே கொஞ்சம் வேகமாக தான் படப்படான்ட்டு இருக்குது. இந்த வயசுக்கு ஓட சொன்னாலும் கூட ஓட முடியாதுங்க. ஆனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஈகர்னஸாக இருக்கும், யார் ஃபஸ்ட்டு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதாங்க, இங்கே ரெசார்ட்டில் என்ஜாய்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குறேங்க. வந்து அந்த ரெசார்ட்டுக்கு முன்னாடி நின்று ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம். சூப்பராக மகளிர் தினத்தை ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டோங்க. இப்போ எல்லாம் பழைய நினைவுகள் நீங்காமல் அப்படியே வந்து வேனுக்கு ஏறியாச்சு. இது ரிட்டன் கிஃப்டாக டாக்டர் நிர்மலாவும் வனிதாவும் சேர்ந்து எல்லாம் எங்களுக்காக வாங்கி வச்சுருந்தாங்க. அடையார் ஆனந்த பவன்லேருந்து ஸ்வீட்டு காரம் வாங்கி வச்சுருந்தாங்க. வேன்லேயே எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுபோக செல்ஃபோன் பவுச் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுவும் எல்லாத்துக்கும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. மறக்கவே முடியாதுங்க. இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத நாளாக இருந்துச்சுங்க. இனிமேல் இப்படி ஒரு நாள் வருமா அப்படிங்கிறது நினச்சி பார்க்க முடியல. ஆனாலும் இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்குறேங்க. 44 வருஷம் கழித்து நாங்கள்லாம் ரீயூனியன் ஆனதை உங்களோட மகளிர் தினத்தன்னைக்கு பகிர்ந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஏதாவது இந்த மாதிரி சந்தித்த அனுபவம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.